வெள்ளை பனி மலர் போல் மலர்ந்திருக்கும் பூவையர் பூங்கா நேயர்களுக்கு உங்கள் மகாவின் புத்தம் புதிய இனிய காலை வணக்கம். நாம எல்லாமே பாருங்களேன், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஏன்னா ஜஸ்ட் ஒரு பேபி பார்ன் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே அது பெருசாகி உடனேவா டாக்டர் ஆயிடுது? இல்லைங்களே. பாருங்க, லைக் உங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க, எலிமெண்டரி, பிரைமரி, ஹை ஸ்கூல், ஹையர் ஸ்கூல் அப்படின்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் மெடிக்கலுக்கு, அவங்க மெடிசனுக்கு அவங்க என்ட்ரன்ஸ் அந்த எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீட்டு கிடைச்ச உடனே காலேஜுக்கு போய் ஃபுல்லாக படித்து ஹவுசி முடிச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு முழுமையான டாக்டராக உருவாகுறாங்க இல்லையா? அதே மாதிரி தாங்க பார்ட்டி மேக்கப்லயும் அப்படிதான். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நாம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். போன நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பார்ட்டி அட்டன் பண்ற கேர்ளுக்கு அவங்களுக்கு எப்படி ஒரு ஃபேஷியல் பண்ணி கிளன்ஸ் பண்ணி அவங்கள எப்படி முறை ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெடி பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில செகண்ட் ஸ்டெப் அவங்களுக்கு எப்படி ஒரு மேக்கப் பண்ண போறோம், பார்ட்டிக்கு போறவங்களுக்கு எப்படி பார்ட்டி மேக்கப் பண்ண போறோம் அப்படிங்கறது தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நம்மளோட வாழ்க்கையில நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு கொஞ்சம் கூடுதலா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எவ்வளோ பேரு தான் வாழ்க்கையே ஒட்டு மொத்தமா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு கொடுக்காம வாழ்க்கையே மிஸ் பண்ணிடுறாங்கங்க. லைக் உங்களுக்கு பாருங்களேன், ஒரு அம்மா எடுத்துக்கோங்க. அந்த அம்மா அந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு 5 வருஷம் அந்த குழந்தைய அவங்களுடைய அரவணைப்பு, தாலாட்டி, பாராட்டி, சீராட்டி வளர்க்கணும் இல்லையா? அம்மாவோட அரவணைப்புல அந்த குழந்தை வளர்ந்தா அதனுடைய ஃபியூச்சர் அதனுடைய எப்படி இருக்கும் பாருங்களேன். அதே மாதிரி தாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல எங்க அம்மாவால 5 வருஷம் குழந்தை கூட இருக்க முடியுதா? 5 மாசத்துல விட்டுட்டு வேலைக்கு போற சூழ்நிலையா இருக்கு இல்லைங்களா? அதே தாங்க, அந்த குழந்தைக்கு அவங்க அந்த டைம்ல தர வேண்டிய ஒரு முக்கியத்துவத்தை அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. லைக் அப்பாவா எடுத்துக்கோங்களேன். ஒரு பாருங்க, அவங்க ஆஃபீஸ்க்கு போறாங்க, நிறைய வேலை பண்றாங்க. சரி, வீட்டுல வந்தாவது ஒரு குவாலிட்டி டைம், ஒரு பிரைம் டைம்னு குழந்தைங்களோடவும் மனைவியோடவும் கண்டிப்பா அட்லீஸ்ட் 1 ஹவராவது ஸ்பெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணிக்கணும் இல்லையா? பட் அதை விட்டுட்டு எவ்வளவோ பேரண்ட்ஸ், எவ்வளவோ அந்த தந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஆஃபீஸ்ல இருந்தா ஆஃபீஸை பத்தியே நினைச்சுக்கிட்டு, ஆஃபீஸை பத்தியே பேசிக்கிட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஜோக்கு ஞாபகம் வருதுங்க. அதுல பாருங்களேன், ஒரு மனைவி கணவன் கிட்ட கேக்குறாங்களாம், 1998ல இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான்ல பாகிஸ்தானுக்கு எதிரா சச்சின் அகெயின்ஸ்டா சச்சின் எவ்வளோ ரன் எடுத்தாரு அப்படின்னு கேட்டாப்லையாம். அதுக்கு உடனே அந்த கணவர் சொன்னாராம் 98 ரன் அப்படின்னு சொன்னாராம். அப்படியா, எதுக்கு கேக்குற அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல இன்னைக்கு என்னுடைய பர்த்டே, ஈவினிங் வரைக்கும் இன்னும் நீங்க ஒரு விஷ் கூட பண்ணல அப்படின்னு சொன்னாராங்க. கணவன் மட்டும் இல்லைங்க, மனைவியே எடுத்துக்கோங்க. நல்லா ஹஸ்பண்ட் வரும்பொழுதும் குழந்தைங்க வரும்போதும் அந்த ஈவினிங் டைம்ல தான் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, அவங்களுக்கு பிடிச்ச சமையலை செஞ்சு கொடுக்கறது, அந்த மாதிரி வாய்க்கு ருசியா அம்மா சமைச்சு கொடுத்தாலே அது ஒரு தனி சந்தோஷம் தானே. அதெல்லாம் இப்ப இருக்கிற சில லேடிஸ் மிஸ் பண்ணிடுறாங்க பாருங்களேன். நிறைய சீரியல்ஸ் வாட்ச் பண்ணிக்கிட்டு டிவில இந்த சீரியல் அந்த சீரியல் அப்படின்னுட்டு அந்த பிள்ளைங்களுக்கும் அந்த கணவருக்கும் என்ன முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த அவங்க தவற விட்டுடுறாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு இளைஞன் எடுத்துக்கங்களேன், அன்னைக்கு அவரு அப்ப ரிலீஸ் அவருக்கு பிடிச்ச ஹீரோவோட கட் அவுட் வைக்கணும், அதுக்கு பால் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய அம்மாவுக்கு ரொம்ப இருமலா இருக்கு, ஒரு டம்ளர் சுடு தண்ணி கூட வச்சு கொடுக்க முடியாம இப்படி பால் அபிஷேகம் பண்றேன்னு போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தாங்க வாழ்க்கையில எப்பப்போ எதை எதை எப்படி எப்படி செய்யணுமோ அது எல்லாத்தையும் தவற விட்டுட்டு எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுறாங்க. சரி, நம்ம நிகழ்ச்சிக்கு வருவோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்மளுடைய கிளைண்ட் பார்ட்டிக்கு போறாங்க. சோ இன்னைக்கு நாம முக்கியத்துவம் தர வேண்டியது அந்த பார்ட்டி மேக்கப்புக்கு தானே. சோ இப்போ நாம மிஸ் பண்ணாம மேக்கப் செய்ய போறோம். நீங்களும் மிஸ் பண்ணாம பாக்குறீங்களா?
இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மாடலா வந்திருக்கிறவங்க அனு சிங்குங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட் ஆஃப் 12th ஸ்டாண்டர்டு. அவங்களுடைய பேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மாடலிங் தாங்க. அவங்களோட ப்ரொஃபஷனலும் மாடலிங்க அமைஞ்சிருக்கு. எப்பொழுதுமே பாருங்களேன், நமக்கு பிடிச்ச ப்ரொஃபஷனலை நாம பண்ணும்பொழுது எவ்வளவு சந்தோஷம் நமக்கு இருக்கும் இல்லையா? அது தாங்க வாழ்க்கையில நம்ம வெற்றி அடைய முடியும். இப்ப பாருங்க, அந்த மாடலுக்கு எப்படி நம்ம ஒரு பார்ட்டிக்கு போகும்பொழுது எப்படி மேக்கப் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்ப பாருங்களேன், மேக்கப்ல இவங்க ஏற்கனவே ஃபேரா அழகா ஃபீச்சர்ஸ் ஏதாவது எந்த ஃப்ளாஸ் நம்ம முகத்துல இருக்கோ அதெல்லாம் சரி செஞ்சு அழகுபடுத்துறது தான் அந்த மேக்கப்போட திறமை அப்படின்னு சொல்லுவோம். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் மேக்கப் பண்ணும் பொழுது ரொம்ப குறைஞ்ச நமக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்களோட ஃபேஸு ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஃபேஸ் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. பட் இருந்தாலும் பேசிக்கா அவங்களுக்கு எப்படி வந்து அந்த முகத்தையும் இருக்கிற அழகை இன்னும் மேம்படுத்தி காமிக்கிறது அதுதானே மேக்கப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டுல பார்த்தீங்கன்னா இப்போ ஓல்டு ஸ்டைல் கம்மிங் பேக் அகெயின் இன் டு த ஃபேஷன் அப்படிங்கிற மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்ப பாருங்க, அவங்களுக்கு இப்ப முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் நிறைய அந்த காலர்டு பிளவுஸு அண்ட் ஃபுல் லென்த் பிளவுஸு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதுதாங்க ஃபேஷனா இப்ப வர ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லெகிங்ஸு, ஜெகிங்ஸு, பிளாசோ, அந்த ஓவர் கோட்ஸு, ஸ்ட்ரக்கு, இந்த மாதிரி நிறைய மாடல்ஸா நிறைய ஃபேஷனா போட்டுக்கிறோம். அண்ட் தென் உங்களுக்கு ஜீன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு லாங் டாப் போட்டுக்கலாம். இதே வந்து ஒரு ஸ்கர்ட்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி கேஷுவலா எல்லாரும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி சாரீஸ் அவங்க வேர் பண்ணும்பொழுது கூட பாருங்களேன், நிறைய பேர் இப்பெல்லாம் வந்துட்டு அதாவது சிங்கிள் ப்ளீட்ஸ் சாரீஸ் தான் லைக் பண்றாங்க. ஏன்னா ப்ளீட்ஸ் வச்சு சாரீஸ் வந்து டை பண்ணும் பொழுது நிறைய நமக்கே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ என்னடா முதுகு தெரியுமா, இப்படி தெரியுதா அப்படி தெரியுதா அப்படின்னு நமக்குள்ளேயே பயந்துகிட்டு ஒரு மாதிரி கான்ஷியஸா நாம இருந்துகிட்டே இருப்போம். பட் இதே வந்து நம்ம சிங்கிள் ப்ளீட்ஸ்லாம் வைக்கும்போது ரொம்ப மாடர்னாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஃபுல் பாடி நமக்கு கவர் ஆகியும் இருக்கோங்க. அண்ட் தென் பாருங்க, நிறைய பேர் வந்து அந்த லாங் பிளவுஸ் இப்பெல்லாம் லைக் பண்ணிக்கிறாங்க. ஃபுல் லென்த் பிளவுஸ் வந்து இப்ப பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஓல்டன் ஸ்டைல் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஸ்டோன் ஒர்க்ஸு, சமிக்கி ஒர்க்ஸு, ஜர்தோஷி ஒர்க்கு, குந்தன் ஒர்க்கு அதெல்லாம் இப்பெல்லாம் நிறைய பேர் லைக் பண்ணி நிறைய பிரைடல்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிறாங்க. சாரியிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய சீக்வன்ஸ் ஆஃப் அந்த டிசைன்ஸ் அந்த ஃபேஷன்ஸ் எல்லாம் லைக் பண்ணிக்கிறாங்க. பாகிஸ்தானி டிசைன்ஸ் வந்து அவங்க லைக் பண்ணிக்கிறாங்க. இப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் நம்ம வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நாம மாடர்னா மாத்திக்கிறோம் அப்படிங்கிறதுல தப்பே இல்லைங்க. பீப்புள் லுக் லைக் டு குட் தானே. யாராவது நம்மள அழகா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாராவது இருக்காங்களா? கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்கங்க. பிகாஸ் ஒரு பெரிய சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் நம்மளை நாம அழகா வச்சுக்கணும் அப்படின்னு தானே ஆசைப்படுவாங்க. ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் கண்ணுக்கு மனைவி அழகா தெரியணும், அண்ட் குழந்தைங்க கண்ணுக்கு அம்மா அழகா தெரியணும், அம்மா கண்ணுக்கு பிள்ளைங்க அழகா இருக்கணும், ஹஸ்பண்ட் அழகா இருக்கணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. முன்னாடி எல்லாம் பாருங்க, மாடல்ஸு, ஆக்ட்ரஸஸ், ஃபாரினர்ஸ் இவங்க எல்லாம் தான் மேக்கப்ல ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணி நல்லா பண்ணிப்பாங்க. பட் இப்போ எல்லாருமே எங்க வெளியில போனாலும் அழகா மீட்டிங், ஒரு சினிமா, ஒரு பார்ட்டி, வெட்டிங், ரிசப்ஷன் அப்படி ஒவ்வொரு இடத்துக்கு போகும்பொழுது நம்மளை நாம அழகா நல்ல ப்ரெசன்டபிளா நம்மளை வச்சுக்கும் பொழுது நாமக்கே ஒரு பெரிய ஒரு கான்ஷியஸா அழகா நாம இருக்கிறோம் அப்படின்னாலே அதுவே பாருங்க, a well dressed man win the off of the battle அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எங்க போனாலும் சரி, நாம மேக்கப் பண்ணிக்கிட்டு அழகா போகும்பொழுது நமக்குள்ள ஒரு மனசுலயே நமக்கு பாத்தீங்கன்னா ஆஹா நம்ம ரொம்ப அழகா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுதே நாம எங்க போனாலும் அந்த வேலை நமக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் அமையும் இல்லையா?
இந்த மாதிரி மேக்கப்னு எடுத்துக்கிட்டா ஹெச்டி மேக்கப் பண்ணலாங்க. ஸோ ஹை டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லலாம். மேக்கப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபினிஷிங், அந்த லாங் ஸ்டாண்டிங், ஒன்றுமே ஸ்வெட்டில் எதுவுமே ஆகாத மாதிரி, அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த அந்த ஃபேஸுக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த மேக்கப் பண்ணும்பொழுது தாங்க அதனுடைய அழகு நமக்கு வெளிப்படும் இல்லையா? ஸோ ஓவல் ஷேப் இருக்கணும் ஃபேஸில். சம்டைம்ஸ் ரவுண்ட் ஷேப் இருந்தால் நாம் வந்து அவங்களுக்கு ஓவல் ஷேப் கொண்டு வரலாம். அண்ட் என்னெல்லாம் ஃப்ளாஸ் இருக்கோ அதெல்லாம் கரெக்ட் செய்கிறது தான் மேக்கப்போட இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லலாங்க. லைக் உங்களுக்கு ஷார்ட் நோஸ் இருந்தால் அதை ஷார்ப் நோஸாக ஆக்கலாம், ஷார்ப் நோஸ் இருந்தால் அதை ஷார்ட் நோஸாக பிளண்ட்டாக இருக்கிற மாதிரி நாம் கொண்டு வரலாம். எல்லாமே இந்த கையில் தாங்க இருக்குது. டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இட்ஸ் அன் இன்ட்ரிகேட் ஆர்ட் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அதில் பாருங்கள், அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் சின் சில பேருக்கு ப்ராடாக இருக்கிறவங்களுக்கு அப்படியே நேரோவாக நம்ம கொண்டு வரலாம். ஸ்மாலாக இருக்கவங்களுக்கு ப்ராடாக கொண்டு வர்றதுக்கு நல்லா அவங்களுக்கு எல் ஷேப்பில் நம்ம கொண்டு வரலாம். ஸோ அப்போது அந்த டார்க் ஷேட்ஸ் எங்கெல்லாம் கொடுக்குறோமோ அந்த இடம்லாம் நமக்கு அப்படியே ஹைட் ஆகுங்க. எங்கெல்லாம் விசிபிளாக நமக்கு தெரியணுமோ லைட் ஷேட்ஸ் கொடுத்து நாம் அந்த முகத்தில் கொண்டு வரலாம். பாருங்களேன், ஐ மேக்கப் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. மேக்கப்பில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப் தாங்க. ஸோ அதில் பண்ணும்பொழுது தான் அந்த அழகே நமக்கு வெளிப்படும் இல்லையா? மேக்கப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான மேக்கப் இருக்குங்க. டே மேக்கப், ஈவினிங் மேக்கப், ஸ்டேஜ் மேக்கப், ஃபோட்டோகிராஃபிக் மேக்கப், சினி மேக்கப் அப்படின்னு பலவிதமான மேக்கப் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுடர் மேக்கப், வாட்டர் ப்ரூஃப் மேக்கப், அண்ட் தென் ஜுவலை மேக்கப், ஹேர் ப்ரஷ் மேக்கப், அப்படி வந்துட்டு உங்களுக்கு அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மேக்கப் எல்லாமே வந்திருக்குங்க. அண்ட் இந்த மேக்கப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய பியூட்டி இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகு துறையில் ஒவ்வொரு நாளும் உலக அளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நியூ அப்ரோச்சஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் வந்து மாடர்ன் சேஞ்சஸ்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அதை நம்ம தமிழ்நாட்டு பெண்ணுகள் எல்லாரும் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இந்த மாதிரி பல பயிற்சிகள் எல்லாம் கற்றுக்கிட்டு அவங்களும் நிறைய உமன் ஆந்திரப்ரனரை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய லட்சியம். எல்லாருக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசைங்க. நம்மளுடைய செல்ஃப் இமேஜ் வந்து என்ஹான்ஸ் ஆகுங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து நிறைய ஜாஸ்தி ஆகும், கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா மேக்கப் பண்ணும் பொழுது. பியூட்டிஃபையிங் a beautiful girl is an art அப்படின்னு சொல்லலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஒரு சிறந்த உதாரணமா இருப்பாங்க. என்ன நேர்களே, பார்ட்டி மேக்கப் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு எல்லாரும் லைக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
சரி, அடுத்த நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி மேக்கப் பண்ணும் பொழுது நாம எப்படி போன நிகழ்ச்சியில கிளென்ஸ் அப் பண்ணி, கிளீன் அப் பண்ணி, ஃபேஷியல் பண்ணி, ஸ்க்ரப் பண்ணி, ஸ்கின் டேன் ரிமூவல் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி தாங்க. அதுக்கு முன்னாடியே மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி, பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடி நாம உடம்புல இருக்கிற அந்த வேக்சிங், அந்த ஹேர் ரிமூவல் ட்ரீட்மெண்ட்டும் கண்டிப்பா எடுத்துப்போம் இல்லையா? எப்படி நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத அன்வான்ட் ஹேர் எல்லாம் வேக்சிங் மூலமாவோ லேசர் மூலமாவோ ரிமூவ் பண்ணிட்டா நம்மளுடைய ஒட்டுமொத்தமான அழகு கெட்டு போகாம பியூட்டிஃபுல் கேர்லா நாம மாறிடலாம் இல்லையா? ஸ்கூல்ல வெறும் புக்ஸ், யூனிஃபார்ம் இப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கேர்ளு அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். முறை காலேஜுக்குள்ள என்டர் ஆகும் பொழுது அவங்களுடைய எவ்வளோ நம்மளை நாம விதவிதமா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், நம்மளை நாம ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு எவ்வளோ பேர் ஆசையா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? ஏன்னா பாருங்க, எப்ப பார்த்தாலும் நாம மோஸ்ட்லி ஸ்கூல் லைஃப், யூனிஃபார்ம் அண்ட் தென் அன்வான்ட் ஹேர், இது எல்லாத்துக்குமே ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய குட் பை சொல்லிடுவாங்க. அழகு அப்படிங்கிறது, கிளீன் அண்ட் நீட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாம நம்மளோட நடையில, உடையில, பாவனையில அதுல மாத்திரம் கிடையாதுங்க, நம்ம உடம்புலையும் இருக்குங்க. லைக் உங்களுக்கு இந்த மாதிரி வேக்சிங், லேசர் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி நம்ம உடம்ப எப்போதுமே கிளீனா நீட்டா நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடம்பு அப்படிங்கறதும் ஒரு தோட்டம் மாதிரி தாங்க. அந்த தோட்டத்துல நீங்க ரோஜா செடி வளர்ச்சா அது ரோஜா செடி தான் வளரும், மல்லி செடி வச்சா மல்லி செடி தான் வளரும் இல்லையா? பட் நம்ம அதாவது அந்த தோட்டத்துல தேவையில்லாத முள்ளு செடிங்கெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணும், அந்த ரோஜா செடி, மல்லி செடியோட அழகையே கெடுத்துடுங்க. அந்த மாதிரி தான் ஜென்ஸ் மாதிரி நிறைய நமக்கு உடம்பு முழுக்க முடி இருக்கே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த லேசர் முறையும் வேக்சிங் எல்லாம் பண்ணா ரொம்ப அழகா அவங்களுக்கு கியூர் ஆயிடும். பட் வேக்சிங் பண்ணும்போது ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருப்போம். இதே லேசர் பண்ணும்போது ஒரு 5 செட்டிங்ஸ் பண்ணாலே நம்ம உடம்புல இருக்க முடி நிரந்தரமா காணாதையே போயிடும் இல்லையா? லேசர் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் பயப்படுறது, இன்டர்னல் ஆர்கன்ஸை பாதிக்கப்படுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. கவலையே பட வேண்டாங்க, எல்லாராலையும் இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் இப்பெல்லாம் அஃபோர்டபுளா ஈஸியா பண்ணிக்க முடியுங்க. பிகாஸ் இந்த லேசரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஹேர் ரூட் லெவல தான் டச் பண்ணுங்க. ஸோ 1.5 mm இருந்து 5.5 mm வரைக்கும் தான் நம்மளோட ஹேர் ரூட் லெவலே இருக்கும். அதை அப்படியே பர்ன் பண்ணுச்சுன்னா அதுக்கு உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ்கே போகவே போகாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்ப நிறைய வேக்சிங் லேட்டஸ்டா வந்திருக்கு பாருங்க. ரீகா வேக்ஸ்ன்னு நிறைய வந்திருக்கு. அந்த மாதிரி ரீகா வேக்ஸ் நேக்கா பண்ணிக்கிட்டு நம்மள நாம எப்போதுமே சோக்கா வச்சுக்கலாம் இல்லையா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற பியூட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஓட்ஸ் எடுத்து அதை மில்க்ல சோக் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 hours சோக் ஆன உடனே அதுல ஹனி மிக்ஸ் பண்ணி அதனோட கிளிசரின் ஒரு ஃபியூ டிராப்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை உங்க ஃபேஸ்ல அப்படியே உங்களுக்கு அந்த ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்களேன். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 20 minutes கழிச்சு வார்ம் வாட்டரால உங்க ஃபேஸை வாஷ் பண்ணுங்க. இதனோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க முகத்துல ஃபிளேக்கியா ஸ்கின் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஓட்ஸ், ஹனி, கிளிசரின் பேக் போட்டீங்கன்னா உங்க ஃபேஸ் நல்ல சாஃப்டாவும் ஸ்மூத்தாவும் மாறிடும். என்ன நேயர்களே, ட்ரை பண்றீங்களா? நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில இதே நேரத்துல வேற ஒரு ப்ரோக்ராமோட சந்திப்போம். கலைஞர் டிவி வியூவர்ஸுக்கு வணக்கம்.
வாரம் நம்ம விமென்ல வர வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன் ஆஃப் த காமன் ப்ராப்ளம்ஸ் லேடிஸில் டயக்னோஸ் பண்ணது வந்து ஃபைப்ராய்டுன்ற ஒரு பிரச்சனை. ஃபைப்ராய்டு கட்டின்றது என்னென்னா கர்ப்பையோட சதையில், தட் இஸ் யூட்ரஸ் மசில்லேருந்து வளர்கிற ஸ்மூத் மசில் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டியூமர் அப்படின்னு சொன்னாலே வந்து கேன்சர் அப்படின்னு உடனே மைண்டில் வரும். இப்போ இந்த ஃபைப்ராய்டு கட்டி நம்ம பேசும்போது எப்போவுமே இது வந்து பினைன் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நான் கேன்சரஸ் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஃபைப்ராய்டு கட்டி ஏன் சில பேருக்கு வளருதுன்றதுக்கு ரீசன் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு வந்து ஜெனட்டிக் ரீசன்ஸ் இருக்கும், அதாவது அவங்க ஃபேமிலியிலே நிறைய பேருக்கு அவங்க அம்மாக்கோ அவங்க சிஸ்டர்ஸ்க்கோ இந்த ஃபைப்ராய்டு கட்டி கர்ப்பையில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் இருந்தால் இந்த ஃபைப்ராய்டு கட்டி வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சில பேரோட கர்ப்பையில் அந்த பிளட் ஃப்ளோ வாஸ்குலர் சப்ளை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கர்ப்பையில் கட்டி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ஃபைப்ராய்டு கட்டி எனி ஏஜ் குரூப்பில் வரலாம். பட் பொதுவாக வந்து 25-30 இயர்ஸ் ஏஜ் குரூப்புக்கு மேலே மோஸ்ட்லி மெனப்பாஸ் கிட்ட வரும்போது இந்த ஃபைப்ராய்டு கட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் 25%, அதாவது ஒரு 10ல் 4 பேருக்கு வந்து இந்த ஃபைப்ராய்டு கட்டி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஃபைப்ராய்டு கட்டினால சிம்டம்ஸ் வரணும்னு அவசியம் இல்லை. சில சமயம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேறு ஏதோ ரீசனுக்கு நம்ம அல்ட்ராசவுண்டோ ஏதோ டெஸ்ட் பண்ணும் போது இந்த கர்ப்பையில் கட்டி இருக்குது அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுவோம். சில சமயம் ஃபைப்ராய்ட்ஸ்னால சில சிம்டம்ஸ் இருக்கும், அதாவது எக்ஸஸ் ப்ளீடிங் டியூரிங் பீரியட்ஸ், இல்லைனா அடிவயிறில் பெயின் இல்லை ப்ரெஷர் சென்சேஷன், ஆர் சைடில் அந்த கட்டி ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா சைடில் இருக்க ஆர்கன்ஸ் மேலே ப்ரெஸ் பண்ணி யூரினரி சிம்டம்ஸ், இல்லைனா மோஷன் சிம்டம்ஸ், இல்லைனா லோ பேக் பெயின், இந்த மாதிரி பிரச்சனைங்க வரலாம். அண்ட் ஆஃபன் வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது குழந்தை இல்லை நம்ம இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணும்போது இன்ஃபர்டிலிட்டின்னு டயக்னோஸ் பண்ணும்போது ஃபைப்ராய்டு தான் ரீசன்றது டயக்னோஸ் பண்ணுவோம். இப்போ ஃபைப்ராய்டுனால வர சிம்டம்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எத்தனை ஃபைப்ராய்டு இருக்குது, கர்ப்பையில் எந்த பகுதியில் இருக்குது, எந்த சைஸ் ஆஃப் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்றதுக்கு தகுந்த மாதிரி தான் பேஷண்ட்ஸுக்கு சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ கட்டி இருக்குது அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணாலே முதல் கொஸ்டின் வந்து இது மெடிசின்ஸ்னால க்யூர் பண்ண முடியாதா, இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக கரைக்க முடியாதா அப்படின்னு தான் முதல் கேள்வி கேட்பாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டினே வந்து இந்த ஃபைப்ராய்டு நம்ம டயக்னோஸ் பண்ணனா உடனே ட்ரீட் பண்ணணுமா வேண்டாமான்றது கூட ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஃபைப்ராய்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அப்படியே நம்ம விட்டோன்னா என்ன பிரச்சனைங்க வரலாம், இல்லை பிரச்சனைங்க எதாவது வரலாமா அப்படின்னு பார்த்தோன்னா மைல்டு சின்ன ஃபைப்ராய்டுனால பேஷண்ட்ஸ்க்கு ஏதோ சிம்டம்ஸ் எதுவும் இல்லை, வேறு ஏதோ செக்அப் பண்ணும்போது இன்சிடென்டலாக டயக்னோஸ் பண்ணோம் அண்ட் அவங்களுக்கு ஃபர்டிலிட்டியோ இல்லை பெயின் ப்ளீடிங் எந்த பிரச்சனைகளும் இல்லைன்னா இந்த ஃபைப்ராய்டு உடனடியாக ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் டெஃபினட்டாக ஃபைப்ராய்டு டயக்னோஸ் பண்ணோன்னா இது வந்து அப்சர்வேஷனில் நம்ம வச்சுக்கணும். அதாவது ஒரு 6 monthsோ 1 yearக்கோ ஒரு தடவை கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் அல்ட்ராசவுண்ட் பண்ணி இந்த ஃபைப்ராய்டு வந்து வளருதா அப்படின்னு நம்ம டெஃபினட்டாக அப்சர்வேஷன் நம்ம வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எஸ்பெஷலி இது ஃப்யூச்சரில் ஏதாவது சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா இல்லைனா ஃபைப்ராய்டு வந்து ரொம்ப ரேப்பிடாக சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நிச்சயமாக ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போது ரொம்ப ரேராக இந்த ஃபைப்ராய்டு கட்டியில் வந்து கேன்சர் டெவலப் ஆகிறது வந்து ரொம்ப ரேர். லெஸ் தென் 1% ஆஃப் ஃபைப்ராய்ட்ஸில் வந்து கேன்சரஸ் பொட்டென்ஷியல் வரும். கேன்சரஸ் பொட்டென்ஷியல் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஸ்கேனோ இல்லை எம்ஆர்ஐ மூலிமா டயக்னோஸ் பண்ண முடியாது. பட் ரொம்ப ரேப்பிடாக க்ரோ ஆகுது, இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் யாருக்காவது கேன்சர் இருக்குன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் பண்ணுவோம். பட் இந்த கேன்சரஸ் சேஞ்ச் இந்த ஃபைப்ராய்டு வந்து ரொம்ப ரேர் காம்ப்ளிகேஷன். ஸோ அன்லெஸ் ரொம்ப ரேப்பிடாக க்ரோ ஆகுது ஆர் சிம்டம்ஸ் வருது, இந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபைப்ராய்டை வந்து ரெகுலர் ஆப்சர்வேஷனில் சிம்டம்ஸ் எதுவும் வராத வரைக்கும் நம்ம பீரியாடிக் செக்அப் மாத்திரம் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சப்போஸ் சிம்டம்ஸ் இருந்துச்சு, அதாவது மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் ஹெவியாக இருக்குது இல்லை பெயின் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்ன்றது பார்த்தோன்னா அந்தந்த சிம்டமுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மெடிசன்ஸ் கொடுப்போம். இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் ஃபைப்ராய்ட்ஸ் பற்றி நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த மெடிசன்ஸ்லாம் நம்ம கொடுக்கறது வந்து அந்த ஃபைப்ராய்டுனால ஏற்படுற சிம்டம்ஸுக்கு தான் குறையும், அதாவது ப்ளீடிங் குறையும், பெயின் குறையும். பட் அந்த கர்ப்பையில் இருக்க கட்டியே குறையறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படி சில இன்ஜெக்ஷன்ஸில் குறைஞ்சா கூட அந்த இன்ஜெக்ஷனோட எஃபெக்ட் போனதுக்கப்புறம் திரும்ப ஃபைப்ராய்டு அதோட ஒரிஜினல் சைஸுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சில சிச்சுவேஷன்ஸில் நம்ம மெடிசன்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபைப்ராய்டுனால வர சிம்டம்ஸ் குறைய வைக்கிறதுக்கு மெடிசன்ஸ் யூஸ் பண்ணலாம்.
இப்போ யூஸ்வலாக ஃபைப்ராய்ட்ஸ்னு டயக்னோஸ் பண்ணும்போது என்ன மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா பெயின் கில்லர் மெடிசன்ஸ், அதாவது நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிஸ் இந்த மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைப்ராய்ட்னால சைடில் பேக் பெயின் இருக்குது, இல்லைனா சைடில் இருக்க ஆர்கன்ஸ் மேலே ப்ரெஷர் இருக்குது, இல்லை ஹெவினஸ் இந்த லோவர் அப்டமன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த பெயின் கில்லர் மெடிசன்ஸ் நம்ம கொடுத்து கொஞ்சம் சிம்டம்ஸ் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் another group of medicines நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுறது வந்து கம்பைன்ட் ஹார்மோன் பில்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த பில்ஸ் வந்து எப்படி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அந்த மந்த்லி ஹார்மோன் சைக்கிள் ரெகுலரைஸ் பண்ணி ஃபைப்ராய்ட்ஸ்னால வர ஹெவி ப்ளீடிங் ஒரு ஹெவி ஃப்ளோ டியூரிங் பீரியட்ஸை குறைச்சி கண்ட்ரோல்டு ஃப்ளோ கொண்டு வரதுக்கு வந்து இந்த ஹார்மோனல் டேப்லெட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹார்மோனல் டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனால ஃபைப்ராய்ட் சைஸ் இன்க்ரீஸும் ஆகாது, அட் த சேம் டைம் ஃபைப்ராய்டோட சைஸ் குறைஞ்சி அது ஷ்ரிங்க் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. பட் ஃபைப்ராய்ட்னால வர சிம்டம்ஸ் மாத்திரம் இந்த மெடிசன்ஸ்னால குறையறதுக்கு சான்ஸ் இருக்குது. 1 or 2 months ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ளீடிங்கோ எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இன் சிம்டம்ஸ் எதுவும் இல்லைன்னா இந்த மெடிசனே கண்டினியூ பண்ணுறதுல அவ்வளோ யூஸ் இருக்காது. நெக்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ஹார்மோன் இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கர்ப்பை உள்ளே வைக்கிற ஒரு சின்ன டீ மாதிரி ஒரு டிவைஸில் வந்து ஹார்மோன்ஸ் ஆல்ரெடி அட்டாச்சாக இருக்கும்போது அந்த ஹார்மோன்ஸ் வந்து கர்ப்பையோட லைனிங்கை குறைஞ்சி இந்த ஃபைப்ராய்ட்னால வர சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது சில பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஃபைப்ராய்ட் சைஸ் ரொம்ப லார்ஜாக இருக்குது, இல்லை கர்ப்பையோட கேவிட்டியே கொஞ்சம் சேஞ்சாக டிஸ்டார்டடாக இருக்குன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சிங்கிள் ஃபைப்ராய்ட்னால கொஞ்சம் ஹெவி ப்ளீடிங் இருக்குன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம இந்த டிவைஸ் இன்சர்ட் பண்ணி அந்த டிவைஸ்னால அந்த லைனிங் யூட்ரஸோட லைனிங் தின்னாகி ப்ளீடிங் குறைய வச்சு அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் குறைய வைக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். பட் அஃப்கோர்ஸ் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணும்போது ப்ரெக்னன்சி வராமல் இருக்கும். ஸோ ஃபர்டிலிட்டி பற்றி நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். அண்ட் இந்த நான் இப்போ சொன்ன மெடிசன்ஸ் டேப்லெட்ஸ் டிவைஸ் எல்லாமே வந்து ஃபைப்ராய்ட்னால வர ப்ளீடிங் குறைய வைக்கிறதுக்காக. ஸோ இன்னொரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் அதாவது ஜிஎன்ஆர்ஹெச் அனலாக் இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இன்ஜெக்ஷன் என்ன பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக அந்த ஃபைப்ராய்டோட சைஸே கம்ப்ளீட்டாக குறைய வைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கர்ப்பையில் வந்து இந்த ஃபைப்ராய்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசனே வந்து மந்த்லி அந்த ஹார்மோன் செக்ரேஷன்னால தான். ஸோ இந்த ஹார்மோன் செக்ரேஷன் ஸ்டாப் ஆகி அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் லெவல்ஸ் குறைஞ்சு ஃபைப்ராய்ட் இன்னும் வளராமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து இந்த ஜிஎன்ஆர்ஹெச் அனலாக் இன்ஜெக்ஷன்னால. ஸோ இன்ஜெக்ஷன் வந்து யூஸ்வலாக ஐதர் மந்த்லி போடலாம், இல்லைனா 3 monthsக்கு ஒன்ஸ் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடலாம். ஸோ இன்ஜெக்ஷன்ஸ் போட்டோன்னா சம்டைம்ஸ் ஃபைப்ராய்டோட சைஸ் ஒரு பாதி ஒரு 50% சைஸு கூட ரெடியூஸ் ஆகும். பட் என்ன ப்ராப்ளம்னா இந்த இன்ஜெக்ஷன் 6 monthsக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ப்ரொலாங்டாக நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த இன்ஜெக்ஷன்னால வர சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இந்த மெனோபாஸ் சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி வரும். அதாவது ஹார்ட் ஃப்ளஷஸ், இல்லைனா போன் வீக்னஸ், மெயினாக வந்து போன் லாஸ்னால ஆஸ்டியோபோரோசிஸ்ன்ற பிரச்சனை வரும். ஸோ 6 மாதத்துக்கு மேலே நம்ம இந்த இன்ஜெக்ஷன் உபயோகப்படுத்த முடியாது. இந்த சிச்சுவேஷனில் இந்த ஜிஎன்ஆர்ஹெச் அனலாக் இன்ஜெக்ஷன் நம்ம உபயோகப்படுத்துவோன்னா சப்போஸ் வந்து ஒருத்தருக்கு ரொம்ப ப்ளீடிங்னால சிவியர் அனீமியா இருக்குது, சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது நம்ம பிளான் பண்ணோன்னா கூட ரொம்ப சிவியர் அனீமியானால அவங்களால சர்ஜரி தாங்க முடியாத அளவுக்கு ஜெனரல் ஹெல்த் பர்மிட் பண்ணலை, இல்லைனா இப்போதைக்கு அவங்க சர்ஜரி வேண்டாம் கொஞ்ச நாள் தள்ளி போடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆர் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு மெனோபாஸ் ஏஜ் குரூப் ஆயிடுச்சு, 50, 46, 47 ஏஜ் குரூப் ஆயிடுச்சு, கொஞ்சம் 6 monthsக்கு நம்ம தள்ளி போட்டோன்னா மெனோபாஸ்க்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை வராது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இந்த ஜிஎன்ஆர்ஹெச் அனலாக் இன்ஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இன்ஜெக்ஷனோட எஃபெக்ட் வேர் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஃபைப்ராய்டு வந்து பழைய சைஸுக்கு திரும்ப க்ரோ ஆகிடும். ஸோ டெம்ப்ரரியாக ஒரு 3 to 6 months அந்த கர்ப்பையில் ஃபைப்ராய்டு ஷ்ரிங்க் பண்ணி அதுலேருந்து வர சிம்டம்ஸ்லாம் குறைய வைக்கிறதுக்கு இந்த இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தான் அவைலபிள், வேரியஸ் ட்ரீட்மெண்ட்ஸ். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை, இல்லைனா ஃபைப்ராய்டு ரொம்ப லார்ஜாக இருக்குது, ஃபைப்ராய்ட்னால வர சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போனா இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ டெஃபினட்டாக நம்ம சர்ஜரி பற்றி யோசிக்கணும். அண்ட் இன்னொரு சுச்சுவேஷன் அதாவது ஃபர்டிலிட்டிக்கு நம்ம பார்க்கும்போது இந்த கர்ப்பையில் இருக்க ஃபைப்ராய்ட்னால தான் ஃபர்டிலிட்டி எஃபெக்ட் ஆகுதுன்னா டெஃபினட்டாக மெடிசன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்க முடியாது. ஸோ வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் குரூப் அதாவது ஃபைப்ராய்ட்னால பெயின் ஆர் ஹெவி ப்ளீடிங் இருந்துச்சுன்னா நம்ம மெடிசன்ஸ் மூலிமா கொஞ்சம் சிம்டம் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இதுலேயே வந்து நிறைய பேருக்கு ரிலீஃப் கிடைக்கும், ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்ஸ் தேவைப்படாது. ஸோ இனிஷியலாக கான்சர்வேட்டிவ் லைன் தான் ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் ஒர்க் ஆகலைன்னா தான் நெக்ஸ்ட் லைன் அதாவது சர்ஜரி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.
வணக்கம் நேயர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா டீ காஃபி நிறைய குடிக்கிற வழக்கம் நிறைய வந்துடுது. எவ்வளோ டீ காஃபி குடிக்கலாம், நல்லதா கெடுதலான்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு 3 மொத்தமே டீயோ காஃபியோ ஏதேனும் ஒன்று, இல்லை 2 காஃபி 1 டீ, இல்லை 2 டீ 1 காஃபி, அந்த மாதிரி 3 வேளை தான் குடிக்கலாம். அதுவும் எப்போ குடிக்கணும்? வெறிகாலமில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம், இல்லை உணவு சாப்பிட்டா அரை மணி கழித்து தான் சாப்பிடலாம். இந்த காலை உணவு சாப்பிட்டா அதோட காஃபி டீ குடிக்கிறது தப்பான கருத்து. ஏன்னா டீ காஃபி ரெண்டுத்துலேயுமே டேனின்ஸ் இந்த மாதிரி ஆன்டி நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நம்ம அதை டீ காஃபியை உணவோடு சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்னா, உணவில் இருக்கிற இரும்பு சத்து கால்சியம் சத்தை நம்ம உடம்புல ஏற்காத அப்சார்ப் பண்ண விடாத அது கீழே போயிடும். அதனால டீ காஃபி குடிக்கிறது ஒன்று இன்பிட்வீன் மீல்ஸ் குடிக்கலாம், இல்லை வெறும் வயிற்றில் குடிக்கலாம். நிறைய பேர் இந்த காலை உடனே குடிச்சிட்டு அதோட பிஸ்கெட் சாப்பிட்றாங்க. இது தேவையே வேண்டாம். டீ காஃபி குடித்ததுனால உங்களுக்கு அசிடிட்டி வருதுன்னா அப்போ டீ காஃபி குடிக்க வேண்டாம், பால் குடிச்சிக்கலாம் அந்த டைமில். இப்போ எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டீ கூட இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தண்ணியும் போட்டு பாலும் போட்டு சர்க்கரையும் போட்டு டீயும் போட்டு கொதிக்க விட்டுறாங்க. அது மாட்டு கொதிக்குது, அப்புறம் அதை எடுத்து டீ தண்ணின்னு குடிக்கிறாங்க. இந்த மாதிரி டீ செய்யக்கூடாது. டீ எப்படி ஆக்சுவலாக செய்யணும்னா, டீ லீவ்ஸ் வாங்கி தண்ணியை சுட வச்சு அதில் ஊற்றணும், அப்புறம் அதை வடிகட்டி குடித்தாதான் அது உடம்புக்கு நல்லது. இப்போ டீயை காஃபி மாதிரி கொதிக்க விட்டு குடிக்கக்கூடாது. இதுக்கும் மீறி பார்த்திங்கன்னா க்ரீன் டீ வந்திருக்கு. க்ரீன் டீ நான் 10 தடவை குடிப்பேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. க்ரீன் டீனால வெயிட் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ க்ரீன் டீங்கிறது என்ன? க்ரீன் அதாவது தேய் இலையை பச்சையாக, இப்போ நம்ம கருப்பாக எப்படி ஆகுது, ஃபர்மெண்ட் பண்ணுறோம், அதை கொஞ்சம் புளிக்க வைக்கிற மாதிரி, அப்புறம் அதை ரோஸ்ட் பண்ணுறோம், அதனால தான் அது கருப்பு கலர் தேய் இலையாக ஆயிடுது. அது பண்ணாத அப்படியே பச்சை இலையை காய வச்சு, இப்போ நம்ம துளசியை காய வைக்கிற மாதிரி பச்சை தேய் இலையை காய வச்சு அதை கொடுத்தா தான் க்ரீன் டீ. ஸோ ஆக்சுவல் க்ரீன் டீ நீங்கள் இப்போ தண்ணியில் போட்டு அதை டிப் பண்ணி குடிச்சிங்கன்னா கசக்கும், அப்போ தான் அது க்ரீன் டீ. கசக்கலை ஆனால் அது க்ரீன் டீன்னு சொல்கிறாங்கன்னா அதில் வேறு என்ன போட்டிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ க்ரீன் டீயில் பல விதமான நன்மை இருக்குது. கெச்செக்சின்ஸ் இருக்குது. இது இருதய நோயை தவிர்க்கிறது, இது வெயிட்டை குறைக்கிறது அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. அதுக்கு பாலும் தேவையில்லை, சர்க்கரையும் தேவையில்லை. ஸோ அதனால் க்ரீன் டீ அப்படியே வெறும் தண்ணியாக குடிக்கணும். நம்ம ஊரில் க்ரீன் டீயும் எடுத்து அதுலேயும் பாலை போட்டு அதுலேயும் சர்க்கரை போட்டு குடிக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போது ஒரு நன்மையும் அதில் கிடையாது. அதாவது இந்த பாலும் சர்க்கரையும் கேலரி ஏற்றுது. அதனால் க்ரீன் டீயோ இல்லை கருப்பு டீயோ இல்லை காஃபியோ எதுவாக இருந்தாலும் 3 தடவை குடித்தா போதும். இப்போ க்ரீன் டீ என்ன நன்மை, ஏன் வருது, அது ஏன் நம்ம நிறைய தடவை குடிக்கிறோன்னா தண்ணிக்கு பதில் அதை குடிச்சுக்கிறாங்க. அதுவும் ரொம்ப ஜாஸ்தி குடிக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் மிதமாக தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா துளசி போட்டு டீ கிடைக்குது, ஜிஞ்சர் அதாவது இஞ்சி டீ கிடைக்குது. அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த ஹைபிஸ்கஸ் என்ன சொல்கிறோம் நம்ம ஷூ ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறோம், செம்பரத்தை, இது போட்டு டீ கிடைக்கிது. இது கூட ரொம்ப நல்லது. இது ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஆனால் வெறும் தண்ணி மாதிரி தான் இருக்கும், அந்த வாசனை வரும். இந்த செம்பரத்தையில் இருக்கிற நல்லதெல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கும். இப்போ துளசி மாதிரி, இப்போ யாருக்கா சளி இருந்தால் அந்த காலத்தில் துளசி கஷாயம்னு சொல்லுவோம், இப்போ துளசி டீன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். துளசியை கொதிக்க விட்டு அந்த தண்ணியை எடுத்து லைட் பச்சையாக வரும், அதை கொஞ்சம் தேன் போட்டு பசங்களுக்கு கொடுப்பாங்க எப்போ சளி இருந்தாலும். அதை இப்போ டீயாக குடிக்கிறாங்க, தப்பு கிடையாது. ஏன்னா அதில் இருக்கிற நன்மை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பட் எதுவாக இருந்தாலும் அடிக்கடி ரொம்ப நிறையா குடிக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மில்க் ஷேக்கு, ஃப்ளேவர்ட் மில்க்கு, இந்த மாதிரி விதவிதமாக குடிக்கிறாங்க. இதிலெல்லாம் எக்கச்சக்கமாக சர்க்கரை இருக்குது. இப்போ சோயா மில்க் எடுத்தால் கூட அந்த சோயா மில்க்லேயே சர்க்கரையை போட்டு விற்கிறாங்க. அப்போ என்ன பெனிஃபிட்டு? ஒரு பாட்டில்லையே கிட்டத்தட்ட 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சர்க்கரை வந்துடுது. அது ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ஒரு நாளைக்கே 3 டீஸ்பூன் சர்க்கரை தான் நம்மளுக்கு தேவை வருது. ஸோ அதெல்லாம் எப்பாவது குடித்தா பரவாயில்ல. ஆனால் வெய்ய நாள்னு பார்த்தா ஏதேனும் ஒன்று குடிச்சிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வெறும் தண்ணி ஏன் குடிக்கக்கூடாது?
அதுதானே லீஸ்ட், ஒன்றுமே கிடையாது, அதில் கேலரியே கிடையாது, அது தாராளமாக குடிக்கலாம் இல்லையா. ஆனால் அது இப்போ ஃபேஷன் இல்லை. எல்லாரும் வேறு ஜூஸ் குடிக்கிறாங்க, பழம் சாப்பிடாத ஜூஸ் குடிக்கிறாங்க. அதுவும் தப்பான கருத்து. நம்ம பழம் சாப்பிட்டா தான் கடித்து நார் சத்து நம்மளுக்கு சேவுது. ஆனால் ஜூஸாக குடித்தா அந்த நார் சத்து பூரா வடிகட்டி எடுத்துட்டு வெறும் அந்த நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் வருது, பட் நார் சத்து கம்ப்ளீட்டாக போயிடுது. அதனால் எது செஞ்சாலும் எப்பாவது பண்ணலாம். டீ காஃபி ஒரு நாளைக்கு 3 தான் சாப்பிடணும். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் மணிமேகலை. இப்போ தேன் பற்றின ஒரு ஸ்மால் டிப் உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேன் ஆயுர்வேத மெடிசின்ஸ்லாம் நிறைய மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம தேனை ஒரு பாட்டிலேருந்து நம்ம எடுக்கும்போது, ஸ்பூன் போட்டு எடுக்கும்போது ஃபுல்லாகவே அந்த தேன் அந்த கரண்டிலேருந்து வழிஞ்சு விழாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்பூனோட 2 சைட்லேயும் நல்ல நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த தேன் பாட்டிலில் போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு ஸ்பூனில் ஒட்டாத அந்த தேன் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு தேவையான அளவு தேனும் கரெக்டாக கிடைக்கும், உங்களுக்கு வீணும் ஆகாது. ஸோ இந்த டிப்பை நீங்கள் மெடிசின்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கலைஞர் டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம். ഞാൻ മാസ്റ്റർ ചെഫ് റഹ്മ ഷാജി. ഇന്നേക്ക് നമ്മ കുക്കിംഗ് பண்ண போனது ചിക്കൻ ലെഗ് മസാല ഫ്രൈ. അതിന് தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சிக்கன் லெக் பீஸ், அரைச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ചിക്കൻ ഫ്രൈഡ് മസാല, വെള്ള എല്ല്, എലുമ്പിച്ചൻ സാറ്, എണ്ണ, ഉപ്പ്, ഒരു ചിക്കൻ ലെഗ് ഫ്രൈഡ് മസാല. അതിൻ്റെ தேவையான பொருளெல்லாம் நம்ம பார்த்தில்லைங்களே, அது எப்படி பண்ணலன்னு நமக்கு பார்க்கலாமே. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி இது சிக்கன், சிக்கன் லெக் பீஸ் தான் இந்த மசாலா. அதாவது இந்த சிக்கனுக்கு சிக்கன் லெக் பீஸ் தான் வேணும் இந்த ஃப்ரைட் மசாலைக்கு. இதுக்கு ഞാൻ கொஞ்சம் ஜிஞ்சர் ഗാർലിക് மஞ்சத்தூள் லெமன் കൂടി அரைச்சிட்டு 2 hour வைக்கணும். அப்படி வச்சா ஒரு லெக் பீஸ் தான் இது. அப்படி 2 hour ஊறியதான் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல பண்ணதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சா, ஹோட்டல்ஸ் எல்லாம் அதில் நிறைய, அதாவது அதையும் ஸ்டார் ஹோட்டலில் தான் இது பண்றேன். அப்போ நல்ல விலை கொடுத்து சாப்பிடணும். இப்போ நான் பண்ணித்தரேன். நமக்கு நம்ம பொருள் வச்சுட்டு இந்த மசாலா வச்சுட்டு எப்படி இந்த சிக்கன் லெக் ஃப்ரைட் மசாலா பண்ணணும்னு பார்க்கலாம். சிக்கனுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள மசாலா, அதாவது ஜிஞ்சர் கார்லிக் இது நல்லவண்ணம் அரைக்கணும். நல்லா மஷி போல அரைச்சாதான் இந்த மசாலா ஃப்ரை, இது சிக்கன் லெக் பீஸ் மசாலா ரெடி ஆகும். நல்லா மஷி போல அரைக்கணும். இது 1/2 ஸ்பூன். நான் உப்பு போட்டிருக்கேன், நீங்க பார்த்து உப்பு போடணும். மசாலைக்கு கொஞ்சம் உப்பு போடலாம். இதுதான் நம்முடைய மெயினாய சிக்கன் மசாலா, அதாவது இந்த ஃப்ரைட் மசாலைக்கு மெயினாயிட்டு போட்டிருக்கிறது. இது ഒരു സാധാരണ സ്പൂണിൽ 2.5 സ്പൂൺ ലെമൺ, ഇനി ഇതിന് தேவையான கொஞ்சம் எண்ணெய். இதுதான் நமக்கு மசாலா இப்போ பெரட்டானுள்ளது. இப்போ சட்டி சூடாயிச்சு, நமக்கு எண்ணெய் போடலாம். ഇതൊരു ഷാലോ ഫ്രൈ தான். இதுதான் இந்த மசாலான்னு சொல்லலையா, இதுதான்
இந்த ஃப்ரைடு மசாலா என்னெல்லாம் சேர்த்துக்கணும்னு பார்க்கலாம். இதில் பெப்பர் அண்ட் கார்லிக் பொடி நம்ம நல்லவண்ணம் நம்ம நல்ல காய வச்சு இல்லைங்க மைக்ரோனில் வச்சு பொடிச்சதா இது. அண்ட் ஜீரக பொடி, மஞ்சத்தூள், இதில் கொஞ்சம் அதாவது ஒரு ஃப்ளேவர் மட்டும்தான் நான் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், அது ஆப்ஷன் தான், இல்லாட்டி வேண்டாம். கரம் மசாலையில் வந்துட்டு இந்த ஏலக்காய் போடல, கிராம் பட்டை மட்டும் தான் போட்டிருக்கிறது, வேற எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி அரைச்சது தான் இந்த ஃப்ரைடு மசாலைக்குள்ள தேவையான பொருட்கள். அந்த தேவையான மசாலா நான் சொல்லி தந்திருக்கேன், இதுதான் இது நோட் பண்ணுங்க. இது பண்ணியதான் இந்த லெக் மசாலா நமக்கு பண்ண முடியும். இதுல மாவு எதுவுமே சேர்த்தில்ல. இனி இந்த சிக்கன் சீக்கிரம், அதாவது இந்த மசாலா சீக்கிரம் பிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் எடுத்துட்டு அது நீளத்துல இதே மாதிரி கட் பண்ணணும். இதே மாதிரி கட் பண்ணியதான் இந்த மசாலா ஏறும். அப்படி இந்த சிக்கன்ல கட் பண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க வேண்டாம், இளஞ்சுடு தண்ணியில கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போடுங்க. அந்த 10 நிமிஷம் போட்டு எடுத்துட்டு இந்த மசாலா போட்டுன்னா ஒரு அரை ஹவர்ல, இப்போ கெஸ்ட் வந்து நமக்கு சீக்கிரம் இது பண்ணணுச்சு ஒரு அரை ஹவர்ல பண்ணல, இல்லாட்டி சாதாரண ஆனங்க ஒரு 2 ஹவர், ஒரு 1.5 மணிக்கு 2 ஹவர் வேணும் இது மசாலா எல்லாம் பிடிக்கிறதுக்கு. இதுல தனியா போட்டிருக்க, ரோஸ்டட் தனியா. இந்த தனியா தான் இந்த மசாலைக்கு ஃப்ளேவர் ஜாஸ்தி கொடுக்கணும். அம்மா இதை அரைச்சிட்டுக்கும்போ தனியா பவுடர்னாலும் அந்த முழுசா தனி இல்லைங்க, அந்த ரோஸ்டட் பண்ணிட்டு இப்படி பண்ணலாம். അതിന്റെ ஃப்ளேவர் தான் ஃபர்ஸ்ட் இதுக்கு வரணும். இந்த பல பேரிலும் ஹோட்டலில் நம்ம கேட்டிருக்கோம். நான் ഇതിനെ இப்படி தான் பேர் போட்டிருக்கிறது. நம்ம ஹோட்டலில் இது ரொம்ப விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம மசாலா இந்த சாதாரண மசாலா வீட்டில் இருக்கிற மசாலா தான் நம்ம இதில் போட்டிருக்கிறது. வெளியில் எதுவும் வாங்க வேண்டாம், நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா தான் நல்ல டேஸ்டாக இருக்கும். பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஒயிட் எள்ளுனால உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நல்ல எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு, அதே போல மசாலையும் நல்லா பிடிச்சாச்சு. அதில் நம்ம எல்லா மசாலையும் சேர்த்திருக்க இது நமக்கு ஃப்ரை பண்ணலாம். மசாலா ஐட்டம் கரிஞ்சு போகக்கூடாது. இந்த சிக்கൻ്റെ ഈ ഫ്രൈഡ് മസാല എല്ലാം റോസ്റ്റ് பண்ணி மசாலா தான் இது. எல்லாம் நம்ம வானல்ல நல்லா சூட் பண்ணிட்டு தான் இருக்கு. അതിന്റെ ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. இஞ்ச கார்லிக்கிന്റെ அந்த பேஸ்ட் ഞാൻ சொல்ல നല്ല മഷി പോലെ അരച്ചിടണം. இதே மாதிரி நல்ல மஷி போல அரைச்சிடணும். அப்போ நீங்கள் கேட்கும் அந்த மசாலா கூட நாங்கள் அரைச்சி விடாது இல்லை, என்னாச்சா அது செப்பரேட்டு தான் அரைக்கணும். അതിന്റെ ஃப்ளேவர் முன்னிலைக்கு வரணும். சிம்பிள் தான் அது. எள்ளு உடம்புக்கு நல்ல அவ்வளோ நல்லது தான். இதே மாதிரி இதுக்கு மஸ்ட் தான் எள்ளு யூஸ் பண்ண, எள்ளோடு கூடி தான் நம்ம சாப்பிடணும். சிலவர் கேட்டிருக்கேன் இந்த எள்ளு இல்லாண்டு பருப்பு வகையில் ஏதெങ്കിലും கடலைப்பருப்பு அந்த மாதிரி உடைச்சு இதில் பண்ணாது பத்தாது. இதுக்கு எள்ளு தான் மெயின் ஆயிட்டு. சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். காடு தான் சீக்கிரம் வெந்துடும். சிக்கன் தானே, அதாவது நான் 2 ஹவர் மசாலா போட்டு வச்சிருக்கேன். அதுக்காக மசாலையெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். நமக்கு டீப் ஃப்ரை தேவையே இல்லை. எന്നുവെച്ചാൽ டீப் ஃப்ரையில் நிறைய எண்ணெய் எல்லாம் இது இப்போ இப்படி இதே மாதிரி தான் ஒரு ஷாலோ ஃப்ரையில் நமக்கு வறுத்துடான். டீப் ஃப்ரை தேவையே இல்லை. சிலவங்களை கேட்டிருக்கேன் இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கம்மியில் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். நம்ம தோசை கல் மாதிரி வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியும் பண்ணலாம். லெமன் சாறு எடுக்கும்போது சிக்கனுக்கோ மட்டனுக்கோ நான்வெஜ்ஜு எல்லாத்துலேயும் லெமன் போடுவோம். அந்த போடுன டைமில் மட்டும்தான் நம்ம லெமன் பிழிஞ்சிடணும்.
நிறைய டைமில் அந்த லெமன் சாறு வச்சுட்டு நிறைய டைமில் நம்மள ஒரு 1 hour 2 hour முடிச்சுட்டு அப்படி பண்ணியிருந்தா அது கசப்பு வந்துட்டே இருக்கும். அப்போ அந்த போடின டைமில் மட்டும்தான் நீங்கள் லெமன் சாறு எடுத்துடுங்க. நிறைய டிப்ஸுகள் சொல்லி தருண்டு. நீங்கள் எல்லாரும் அது யூஸ் பண்ணுன்னு எனக்கு தெரிய வச்சிருக்க. ரொம்ப நன்றி கலைஞர் டிவி வியூஸுக்கு. இப்போ விண்டு வந்தா சிக்கன் ரெடி ஆயின்னு அர்த்தம். நினைச்சிடும் இதே மசாலா வச்சு நாங்களுக்கு குழம்பு இல்லை கிரேவி பண்ணலாமான்னு. இன்னது ஃப்ரைடுன்னு சொல்லி இல்லையா, அதுக்கு தான் அந்த மசாலா. அது கிரேவிக்கும் அது குழம்புக்கும் யூஸ் பண்ணணும்னு அது ஒரு மாதிரி குத்தனி இருக்கு. நான் சொல்லியிருக்கேன் ஓரோ ஃப்ளேவரும் தனித்தனியாயிட்டு சுவையாயிட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அது வந்துட்டு குழம்பில் போட்டால் അതിൻ്റെയായ ஒரு குத்தன ஒரு ஸ்மெல்லு வந்துடும். ஓரோ மசாலையும் ஓரோன்னு நான் சொல்லி தந்திருக்கேன். அதாவது மசாலா அதுக்கு தான் யூஸ் பண்ணோம். எக்ஸ்ட்ரா ஓரத்தில் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அது நீங்கள் நோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஓகே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் லோ, கொஞ்சம் தீ கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி பார்த்தீங்களா. நம்ம மாவுகளோ அந்த மாதிரி கோணம் ஒன்றுமே நம்ம யூஸ் பண்ணல. அது இன்னும் தேவையே இல்லை இதுக்கு. இந்த மசாலா லெக் பீஸுக்கு தேவையே இல்லை. നോർമലായിട്ട് നമുക്ക് ഈ മസാല അത് ഹോട്ടലിൽ നല്ല നിങ്ങളെ பார்த்திருக்கும் ரொம்ப விலை ஜாஸ்தி. அங்கே பல பேரில் ட்ரம் ஸ்டிக் அந்த மாதிரி பல பேரிலும் போட்டிருக்கேன். அது ரொம்ப விலையாக இருக்கும். இது இப்போ நம்ம வீட்டில் பாருங்க எவ்வளோ சிம்பிள் இல்லை. எள்ளൊക്കെ நம்ம இட்லி பொடிக்கெல்லாம் யூஸ் பண்ண തന്നെ அதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும். അതുകൊണ്ട് ഇപ്പോൾ എള്ളില്ല അതുകൊണ്ട് ഇത് വേണ്ടാന്ന് മറ്റേ നിങ്ങൾ നിனைக்காத. എള്ള് എല്ലാ വീട്ടിലും ഇരിക്കും. അത് சாப்பிடுறது அவ்வளோ நல்லது. ரெடி ஆச்சு. നല്ല മുരുമൊരു പൊരിഞ്ഞ് കോഴി പൊരിച്ചതെന്നെല്ലാം കേട്ടിരിക്കില്ലേ, അതേമാതിരി தான் ഇത്. ചൂടായിരിക്ക നല്ല ചൂടോടുകൂടി ഒരു സൂപ്പോട് കൂടിയെല്ലാം എല്ലാത്തിലും சாப்பிடலாம். இப்போ நம்ம இதில் மட்டும் ஒரு சூப்பு கிடைச்சிருந்தா சூப்போடு கூடி ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கெல்லாம் கிடைச்சிட்டு அப்படி சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். இதுதான் நம்மளுக்கு ஸ்டார் ஹோட்டல் மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டிலே ஒரு சிக்கன் லெக் ஃப்ரைட் மசாலா பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது அப்படியே സോസിൽ தேவையே இல்லை. நம்ம இப்போ ടൊമാറ്റോ സോസോ ഒരു ചില്ലി സോസോ ഒന്നും தேவையில்லை. കാരണം എല്ലാ മസാല ഇതിലിരിക്കും. അതിന് സെപ്പറേറ്റ് ആയിട്ട് ഒരു സോസും தேவையில்ல. ஓகே, நீங்கள் எல்லாரும் செய்து பார்க்கணும். நம்ம கிச்சன்லையும் இதே மாதிரி ஒரு சிக்கன் லெக் பீஸ் மசாலா தயாராக்கலாம். நல்ல டேஸ்டாയ ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாரும் செய்து பார்க்கணும். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது இனிய காலை வணக்கம். இன்று நம் கவிக்குயில் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் கவிதை ரசிக்க மறந்தாய் மானிடனே. வாழ்க்கை திருவிழாவில் கூட்ட நெரிசலில் காணாமல் போனவர்களே, உனக்காகவே விடியும் வைகரையின் புன்னகையை எப்போதாவது ரசித்திருக்கிறாயா? இரவின் மடியில் உனக்காகவே பூத்திருக்கும் நட்சத்திர பூக்களை எப்போதாவது நீ சூடி மகிழ்ந்திருக்கிறாயா? இரவின் மடியில் உனக்காகவே பூத்திருக்கும் நட்சத்திர பூக்களை
என்றாவது நீ சூடி மகிழ்ந்திருக்கிறாயா? உன்னை காண வந்திருக்கும் நிலவை வரவேற்றிருக்கிறாயா? உன்னை காண வந்திருக்கும் நிலவை நீ வரவேற்றிருக்கிறாயா? உன்னை பார்த்து சிரிக்கும் பூக்களுக்கு உன் மலர்ந்த முகத்திலிருந்து ஒரு புன்னகையாவது நீ சிந்தியதுண்டா? உன்னை பார்த்து சிரிக்கும் பூக்களுக்கு உனது மலர்ந்த முகத்திலிருந்து ஒரு புன்னகையாவது நீ சிந்தியதுண்டா? வர்ணஜாலமிடும் வானவில் வண்ணங்களிலிருந்து உன் வீட்டு வாசல் கோலத்திற்கான வண்ணப்பொடி வாங்கியதுண்டா? வர்ணஜாலமிடும் வானவில்லின் வர்ணங்களிலிருந்து உன் வீட்டு வாசல் கோலத்திற்கு வர்ணப்பொடி வாங்கியதுண்டா? மனைவியின் சினுங்கல்கள், புடவையின் சலசலப்பு, கொலுசின் சத்தம், குழந்தையின் சிரிப்பு, எதிரில் வருபவனின் கையசைப்பு, உன்னை தூரத்திலிருந்து ரசிக்கும் பெண், பறவைகளின் பாடல் எப்போதாவது உனக்கு கேட்டதுண்டா? மனைவியின் சினுங்கள், புடவையின் சலசலப்பு, குழந்தையின் சிரிப்பு, எதிர் வருபவனின் கையசைப்பு, தூரத்திலிருந்து உன்னை ரசிக்கும் பெண் என எதையாவது நீ ரசித்ததுண்டா? வயிற்றுக்காகவே வாழ்பவனே உன் வயிறை நிரப்பிக் கொள்கிறாய். வயிற்றுக்காகவே வாழ்பவனே உன் வயிற்றை மட்டும் நிரப்பிக் கொள்கிறாய்.